தொண்டை கரகரப்பு, வறட்டிருமல், நெஞ்சு சளி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்துன்னா அது மிளகு ரசம் தான். சீரகம் மிளகுன்னு அரைச்சு புளியை சேர்த்து கரைச்சு எங்க பாட்டி ரசம் வச்சா அவ்வளவு அருமையா இருக்கும். இவ்வளவு சுவையான ரசம் மருந்தா இருந்தா விரும்பி சாப்பிடலாம். மிளகு ரசம் வைக்க தேவையான மசாலா பொருட்களை இப்ப பார்த்தரலாம். 150 கிராம் புளி, 1.5 ஸ்பூன் மிளகு, 5 நாட்டு தக்காளி, 15 சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூண்டு, 2 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி இலை. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி கூட கல்லுப்பு சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப மிளகு ரசத்துக்கு தேவையான மசாலா பொருட்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சீரகம், மிளகு ரெண்டையும் இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகு சீரகத்தை அரைச்சிட்டு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் அம்மியில வச்சு துப்பி துப்பியா அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லா மசாலாக்களையும் இப்ப அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப மிளகு ரசத்தை வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப 5 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் இப்ப கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கரைச்சு வச்சிருந்த தக்காளியையும் புளியையும் தாளிச்சு வச்சிருந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இப்ப ரசத்துல கொத்தமல்லி இலையை சேர்த்தரலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். ரசத்துல உப்பை சரி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். ரசம் லேசா ஒரு கொதி வந்ததும் ரசத்தை இறக்கிடலாம். மிளகு ரசம் இப்ப தயாராயிடுச்சு. மிளகு ரசம் சளிக்கு சரியான மருந்து. குறிப்பா தொண்டையில சளி இருக்கவங்க இந்த மிளகு ரசத்தை சாப்பிட்டா தொண்டைக்கு அவ்வளவு இதமா இருக்கும்.